தனிமையில் இருக்கும்போது தான் வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளவும் முடியும், தொலைச்சும் விட முடியும். ஒரு பிரச்சனையை தனிமையிலிருந்து யோசிச்சு பார்த்தா அந்த பிரச்சனையை தீர்க்கவும் முடியும். தனிமையில் இருந்தால் அதுவே பிரச்சனையாயிரும். தனிமை ஒருத்தனை வாழவும் வைக்கும், கொல்லவும் செய்யும். அன்புள்ள அம்மா, அம்மா குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, காலேஜில் நிம்மதி இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஒருத்தனும் இல்லை, அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்னு யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க. எனக்கு படிப்பு வரலன்னு சொன்னால் நீங்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. தனிமையில் இருக்கிறது என்ன தப்பாம்மா? தனிமையில் என்னை வளர்த்தது உங்கள் தப்பு தாம்மா. என்னோட பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லவும் முடியலை, சொன்னால் கேட்கவும் யாரும் இல்லை. அதனால் என்னோட முடிவை நானே தேடிக்கிறேன். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் நாம் அனைவரிடமும் சந்தோஷமாகவும் நட்போடும் அன்போடும் வாழ்ந்து செல்வோம்.